வணக்கங்க. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ஓட்டுநர், மல்டி கார் டிரைவர், ஆக்டிங் டிரைவர். 2016 இருந்து அம்மாவோட தரிசனம், அதாவது அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட தந்தையார் 2007 இழந்துட்டாரு. அவரோட பாடல் கேட்டு தான் அழகிய கண்ணி உதிரிப்புக்கள் படம், அழகிய கண்ணி உறவுகள் நீயே, மந்திர புன்னகைய பூவிலி வாசலிலே, இந்த மாதிரி பாடலை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். காதல், சந்தோஷம், துக்கம், அழுகை எல்லாத்திலையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகாய் என் தாய் இருந்திருக்கா. என்னோட திருமணம் வந்து 2020 பிப்ரவரி 12 நடந்தது. அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கின ஹைதராபாத்தில். முரளி கிருஷ்ணன் அவரோட பையன் வந்து என் மனைவிக்கு புடவை எல்லாம் வச்சு தாம்பாள தட்டில் மைசூரில், இதே இடத்துல மைசூரில் எனக்கு அவங்களோட இடம் இருக்குன்னு அங்கே எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, போடா நான் வரேன்டா, நான் பார்க்குறேன் எப்படி சூழ்நிலைன்னு தெரியல, ஃப்ளைட்டில் வரேனா காரில் வரேனான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து வர முடியாத சூழ்நிலை ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் வாயிலாக வந்து எனக்கு தொடர்பு கொண்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. என் குழந்தை பிறந்து என் குழந்தைக்கு வந்து சர்வேஸ்வரன் பேர் வைக்கிறேன்னு, தயவுசெய்து வை, ஏன்னா ஈசன் உனக்கு கொடுத்த பேர், அந்த பேரை நீ வை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிஞ்சு என் குழந்தை பிறந்தது, பவதாரணி. அந்த பேர் வச்சிருக்கேன். நீ நல்லபடியாக வச்சிருக்கடா. அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு தாங்க முடியாத ஒரு இன்னல்கள், 18 லாங்குவேஜில் பாடியிருக்காங்க அம்மா. 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எவ்வளோ எண்ணற்ற பாடல் பாடியிருக்கேன். சைனீஸில் வரைக்கும் பாடியிருக்கேன், யாருக்குமே தெரியாது. அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்றது வந்து ஒரு பெருமித கொள்ளணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சோகங்கள் இருப்பினும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க நிச்சயமாக ஒருத்தர் ஆறுதலாக இருப்பார். அவர்னா ஜானகி தான். ஏன்னா காதலாகி கசிந்து சந்தோஷம், துக்கம், அழுகை, காதல், அப்பா இல்லாதவங்க அப்பாவாக தாலாட்டு பாடுறது, அம்மா இல்லாதவங்க அம்மாவுக்கு தாலாட்டு பாடுறது, இந்த மாதிரி எண்ணற்ற பாடலை வந்து எங்களுக்காக வந்து வழங்கி இருக்கிறாங்க. அந்த தாய் 88 வயசுல மறைஞ்சது. அவங்க வந்து மறையல, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பாடல் மூலமாக, எங்க மூலியமாக, எங்க உணர்வு மூலியமாக. அதெல்லாம் நான் வந்து இப்போ பதிவிடுறேன். எங்களை மாதிரி ஒரு ரசிகர்கள், எங்களை மாதிரி ஒரு சேனல்காரர்கள், எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவங்களோட ரசிகர்களாக இருந்திருக்காங்கன்னா வெளியே தெரியாது. அவங்களோட அனுதாபங்களும் அவங்களோட கண்ணெஞ்சிருக்காங்க. நான் விண்ணப்பம் வச்சுக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வர ரசிகர்கள் அவங்களோட ஆன்மாக்காக தான் வந்திருக்கிறோம். பல 1000 கிலோமீட்டர் தாண்டிலாம் வந்திருக்கிறாங்க. சென்னை, வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அம்மாவோட இந்த இழப்பு எங்களால் தாங்க முடியல. இன்னும் ஒரு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். பல அந்த பாடல்களை கேட்டு 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 நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் என்ன சொல்ல முடியும்னு தெரியல தாய். ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். சென்னை வந்து நார்த் மெட்ராஸ். நான் வந்து ஒரு ஓட்டுநராக இருக்கேன். என்னோட ஓட்டுநர் பேர் வந்து கண்ணன். என்னோட வாகனத்தில் வந்து அம்மாவோட பாடல், ஏன்னா என்னோட வாகனத்தை வாங்குறதுக்கு அம்மா தான் ஒரு உறுதுணையாக ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அது அப்படியே நான் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். 2016 இன்னும் வச்சிருக்கிறேன். நீ வச்சுக்கடா கண்ணா, அதை நீ வந்து வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு எதனா வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. அப்போ எனக்கு குழந்தை இல்லை. மனைவிக்கு எதனா வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. இல்லைம்மா, இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். எஸ் ஜானகி தான் என்னோட வாகனத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட தாயோட நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து பேட்டி கொடுக்கணும் மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவங்களோட ஆன்மா சாந்தியடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அமைச்சர், தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.